ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 8 வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய யோவான் அவர்களுக்கு வெளிப்படுத்தின இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 21 அதிகாரத்திலே காணப்படுகிற சில காரியங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிற்காலத்தில் நடக்க போகிற அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகிற இந்த இடத்துல இரண்டாம் மரணத்தை குறித்து, அதுல யார் யாரெல்லாம் பங்கடைவார்கள் என்பதை குறித்தும் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது முதலாவதாக இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், முதலாவது அவர் சொல்லுகிறது பயப்படுகிறவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் என்ற இந்த 2 காரியங்களை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். இந்த 2 காரியங்களும் முதலில் இடம் பெறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல சொல்லப்படுகிற சில காரியங்களை மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பயப்படுகிறவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள், விபச்சாரக்காரர்கள், கொலை செய்கிறவர்கள், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், இப்படி இந்த வரிசையில வருகிற இவர்கள் இந்த இரண்டாம் மரணத்திலே அந்த கந்தகமும் அக்னியுமான அந்த கடலிலே போட்டு மீண்டுமாய் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாதையை உண்டு பண்ணி அவர்கள் அக்னியிலே எரிக்கப்படுவார்கள். அப்படி எரிக்கப்பட்டு வருவார்கள் என்று இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய முக்கியமான செய்தி என்னவென்றால், பயப்படுகிறவர்களும் விசுவாசம் இல்லாதவர்களும் இந்த அக்னி கடலிலே பங்கடைவார்கள் என்பதை குறித்து நாம் சற்று யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் குறித்து நாம் பயப்படுகிற அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மேல் விசுவாசம் இல்லாதபடிக்கு, அதாவது விசுவாசம் என்பது நம்பிக்கையை குறித்ததாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை முற்றிலுமாய் அற்று போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இதற்கு காரணம் இந்த உலகத்தின் அதிபதியும் பொல்லாத சத்ருவின் திட்டங்களுமே காரணம். இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான வார்த்தையை தியானிப்போமானால் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பின்பு யார் அந்த பயத்தையும் அந்த அவிசுவாசத்தையும் துவக்கி நமக்குள் வைக்கிறது என்ற இந்த கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டு இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போமானால், பயப்படுகிறவர்களும் விசுவாசம் இல்லாதவர்களும் அந்த அக்கினி கடலிலே போடப்படுவார்கள் என்பதை குறித்து நீங்களும் நானும் இன்றைக்கு சற்று சிந்திக்க வேண்டும். எதற்கு எடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் நெகட்டிவான சிந்தனை, அதாவது எதிர்மறையான சிந்தனை, நேர்மறையான சிந்தனையை விட்டுவிட்டு எதிர்மறையான சிந்தனை, எல்லாவற்றையும் குறித்து எதிர்மறையாகவே யோசிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இருக்குமேயானால் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில எல்லாவற்றையும் குறித்து பயந்து கொண்டே இருப்பீர்களானால், அப்படிப்பட்ட பயத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நீங்கள் அந்த பயத்தை குறித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமூகத்திலே அவைகளை வைத்து இந்த பயத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க வேண்டும். இந்த பயமும் இந்த அவிசுவாசமும் ஒருவனுடைய வாழ்க்கை முறைமையை மாற்றி போடுகிறது. அதாவது அவனுடைய வாழ்க்கையில அவன் நினைக்கிற பிரகாரம் வாழ முடியாது. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் நினைக்கிற பிரகாரம் வாழ முடியாது. சமாதானம் உங்கள் குடும்பத்தில் இருக்காது. சந்தோஷம் உங்கள் குடும்பத்திலே இருக்காது. எல்லாவற்றுக்கும் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வீட்டை குறித்த பயம், சொத்து, சொந்தங்கள், ஆஸ்தி, இவைகளை குறித்த பயம், இப்படி எல்லாவற்றையும் குறித்து பயத்தை உண்டாக்குகிறவனும் இதோ எந்த ஒரு காரியத்தையும் அற்பமாக எண்ண வைத்து அந்த காரியத்தை குறித்து விசுவாசமே இல்லாத அளவிற்கு கீழே போட்டு தள்ளி விடுகிறவனுமாய் இருக்கிற பொல்லாத சத்ருவின் திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்கிறதா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், நமக்காக ஒருவர் ரத்தம் சிந்திருக்கிறார், நம்மை நன்றாய் வாழ வைக்கும் தெய்வம் அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள் என்று சொல்லும் போது
அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையில் திணிக்கிறாயா என்று கேட்கிற அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்துகிறவர்களாய், அப்படிப்பட்ட மனிதர்களை ஏவி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை குறித்து அவதூறு பேசுகிறவர்களும் அந்த வார்த்தையை அவமதிக்கிறவர்களையும் ஏவி விடுகிறவர்களையும் பார்க்கிறோம். இப்படி இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பையும் நாம் புரிந்து கொள்ளாத விதமாக சிலர் மனிதர்கள் எழும்பி அதை தடை பண்ணுகிறதையும் நாம் இந்த காலகட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஒன்று மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிக்க, உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் நடத்த, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க, நீங்கள் ஓங்கி வளர்ந்திருக்க என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடுங்கள். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர், அவர் உங்களுக்கு துணை செய்கிறவர், அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் தம் சொந்த ரத்தத்தையே நமக்காக சிந்தி இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இப்படி அநேக காரியங்களை அடுக்கிக் கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய நோக்கம், நீங்கள் பயப்படுகிறவர்களாய் இருந்தால் உங்கள் பயங்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் கலங்காமலும் எதை குறித்தும் பயப்படாமலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டி 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறபடி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருகிற அந்த தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவருடைய சமூகத்தையே என்றும் நாடுங்கள். அவர் உங்கள் பயங்களை எல்லாம் நீக்கி போட்டு உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழிநடத்த உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.